ஜாலிவுட். ஒரு அழகான காட்டில் அனைத்து விலங்குகளும் ஒன்றாக ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அந்த ஆண்டு தீபாவளி நெருங்கி இருந்தது. மனிதர்களைப் போல் விலங்குகளும் இப்போது தங்களுக்காக ஒரு சிறப்பு விலங்குகளின் தீபாவளி விழா நடத்த முடிவு செய்தனர். காட்டில் தலைவரான சிங்கராஜா, நம் காட்டிலும் ஒற்றுமையும் அன்பும் பரவ வேண்டும். இந்த தீபாவளிக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து மகிழ்ச்சியான விழா நடத்தலாம் என்றது. ஜானை தும்பிக்கையை அசைத்து ஆமாம் ராஜா, நாம் செய்ய வேண்டும் என்று உற்சாகமாக சொன்னது. முயல் துள்ளி குதித்து நான் பட்டாசு இல்லாமல் மின்னும் விளக்குகளை வைக்கிறேன் என்றது. கொண்டாட்டத்துக்கு வேலைகள் ஆரம்பமாகியது. மான் பச்சை இலைகளால் அலங்காரம் செய்தது. ஜானை பெரிய மரக்கட்டைகளை எடுத்து மேடை கட்டியது. முயல் மலர்களை சேர்த்து வாசனை மாலைகள் செய்து வைத்தது. மயில் அழகாக தனது வால் பரப்பி நடன பயிற்சி செய்கிறது. இவற்றுக்கு இடையில் புலிக்கும் ஒட்டகச்சிவிங்குக்கும் தர்க்கம் வந்துவிட்டது. புலி சொன்னது, என்னுடைய அலங்காரம் தான் நன்றாக இருக்கிறது என்று. இல்லை, நான் தான் பெரிய அலங்காரம் செய்திருக்கிறேன் என்றது ஒட்டகச்சிவிங்கி. இப்படி இவர்களின் விவாதம் அதிகரிக்கும் போது கரடி அமைதியாக சொன்னது, நம்முடைய தீபாவளி மகிழ்ச்சிக்காகத்தான், போட்டிக்காக இல்லை. அதனால் எல்லோரும் சிரித்துக்கொண்டு மீண்டும் ஒன்றாக வேலை செய்வோம் என்று சொன்னது. மாலை நேரம் காட்டில் இருள் சூழ்கிறது. முயலும் மானும் மின்விளக்குகள் போல் ஒளிரும் கற்களை சேகரிக்கின்றனர். அந்த கற்கள் மாயமாக ஒளிர ஆரம்பிக்கின்றன. இதுதான் நம்முடைய இயற்கையின் பட்டாசு என்று மயில் சொன்னது. அந்த ஒளி காட்டை முழுவதும் பிரகாசமாக்குகின்றது. எல்லா அலங்காரங்களும் முடிந்து தீபாவளி இரவு விழா ஆரம்பமாகிறது. முதலில் மயில் நடனம் ஆடியது. ஜானை தும்பிக்கைக்குள் நீர் ஊற்றி வானத்தில் மழை போல் தூவியது. புலி தாளம் போடுகின்றது. முயல் குழந்தை விலங்குகளுடன் விளையாடுகின்றது. மான் பாட்டு பாடுகின்றது. சிங்கராஜா பெருமையுடன் சிரித்துக்கொண்டு, இதுதான் உண்மையான தீபாவளி, ஒற்றுமையோடு ஒளிபரப்பும் விழா என்று சொன்னது. இந்த கதை மூலம் குழந்தைகளே, நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தீபாவளி என்பது பட்டாசு வெடிப்பதல்ல, அன்பையும் ஒற்றுமையையும் ஒளியாக பரப்புவதே உண்மையான கொண்டாட்டம். எல்லா குழந்தைகளுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். தொடர்ந்தும் இந்த மாதிரி கார்ட்டூன் வீடியோஸ் பார்க்க ஜாலிவுட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.